Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஏன் உனக்கு உன் வீட்டுல பிரச்சனை, ஏன் உன் வீட்டுல பாடு, உன் கம்பெனில ஏன் பிரச்சனை அப்படின்னா உனக்கு உதவி செய்கிற தூதர்கள் இல்லை. வெறும் மனுஷனையே நம்பிட்டு இருக்கிற, நீயே ஏதோ செய்யலாம்னு நினைக்கிற. நீ தேவனுடைய பிள்ளையாக, உண்மையான பிள்ளையா இருந்தவருடைய ரத்தத்தை நீ நேசித்து, அவருடைய நாமத்தை நீ ஆராதித்து, கர்த்தருக்கு நீ உண்மையா இருந்தீனா யாருடைய உதவி நமக்கு இருக்குது? தேவ தூதர்களுடைய உதவி. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு தெரியாது உன் குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, உன் பிள்ளைகள் என்ன பண்ணலாம். இந்த பிள்ளை டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு இந்த வழியா தான் போகுது, இவன் இந்த வழியா தான் கார்ல போவான், இவனை என்னைக்கு கவுக்கலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி உனக்கு எதிரிகள் இருப்பாங்க, மறைவான எதிரிகள் இருப்பாங்க, மறைவான கண்ணிகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் ரட்சிக்கப்பட்டால் இயேசு நமக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி தருவார். ஆமென். இப்ப கைவித்துங்க, உங்களுக்கு ஏன் எதிரிகள் வர்றாங்க? உங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்? கைவித்து சொல்லுங்க, என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துறாரு, அதனால எதிரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்று நாம் முக்கியமான ஒன்றை தியானிக்க போகிறோம். ஜேக்கப் அண்ட் த ஏஞ்சல் ஆஃப் காட், யாக்கோபும் தேவனுடைய தூதர்களும் என்று நாம் சிந்திக்க போகிறோம். யாக்கோபும் தேவனுடைய தூதர்களும். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? முன் செல்வார். நமக்கு முன் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். குறிப்பாக கடந்த வாரம் பார்த்ததில் நமக்கு முன் செல்லும் அந்த விசேஷ தூதன் யாரு? ஆண்டவராகிய இயேசுதான். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை தூதனாக வந்தால் அவர் கூட எல்லா தூதர்களும் வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 12:22 எடுத்துக்கொண்டால், நான் செய்திக்குள் போக முன் சில காரணங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 12:22 அங்கே ஆண்டவருடைய தூதர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஆயிரமான தூதர்களோடு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இணைந்திருக்கிறோம். வாசிப்போம். நீங்கள் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும். எவ்வளவு தூதர்களா? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு தூதர்களா? 1000-14. அவ்வளவு தூதரிடத்திற்கும். அப்படி 24 கடைசி வரி வாசிங்கன்னா, வந்து சேர்ந்தோம். வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப கைவிதி சொல்லுங்க, 1000-10,000 தூதர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு வந்தாருன்னா தனியா வரமாட்டார். இயேசு கூட 1000 தூதர்கள் வருவார்கள். நம்முடைய ஆலய ஆராதனைகளில் நம்ம இயேசு வருகிறார். அவர் வரும் பொழுது 1000 தூதர்கள் வருவார்கள். ஒன்று அவர் வந்த உடனே வருவாங்க, இல்லைன்னா அவருக்கு முன்னால வருவாங்க. தூதர்கள் வந்துட்டாங்கன்னா இயேசு அங்கே வருவார். புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 1000-10,000 தூதர்களுக்கு அருகில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ இந்த தூதர்கள் எல்லாம் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி ஆண்டவர் மனிதனை உருவாக்கினாரோ அதே போல என்ன செஞ்சாரு? தூதர்களையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். இந்த தூதர்களை எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? எபிரேயர் 1:14 கவனித்து பார்த்தால், ஹீப்ரூஸ் சாப்டர் 1:14 அங்கே வாசித்தா, இவர்கள் நமக்கு உதவி செய்யும் தூதர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள் என்று
வேதம் சொல்லுகிறது, வாசிக்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் என்று இருக்கிறது, மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ். ஆகவே இதை நாம் அனுபவிக்கணும். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, இந்த தூதர்களுடைய ஊழியங்களை நம் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே நம்முடைய சபையில் 37 ஆண்டுகளாக இந்த ஊழியம் நமக்கு இருக்குது. நீங்க தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் இந்த ஊழியத்தில் தூதருடைய ஊழியம் இருக்குது. பாஸ்டர் வந்துட்டாருனால கூட தூதர்கள் வருவாங்க. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எல்லாரும். நம்ம ஆராதனை நடக்கும் போது வானம் திறக்கப்படும், தூதர்கள் வருவார்கள், இயேசு நம்ம நடுவே வருவார். புரிந்தால் கரங்களை தட்டி நன்றி செலுத்த கேட்கிறேன். நல்ல கைத்தறி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Receive it in Jesus name. ஆகவே தூதருடைய ஊழியம் என்பது இன்னைக்கு இருக்கிறது. தூதர்கள் இருப்பார்கள், தூதர்கள் வருவார்கள், தூதர்கள் உலாவிக் கொண்டிருப்பார்கள், தூதர்கள் பாதுகாப்பார்கள். நீங்க கூட ஆலயத்துக்கு இங்க வரும்போது உங்க பின்னால யார் தான் வந்திருப்பாங்க தெரியுமா? தூதர்கள் தான். ஆகினால தான் வர்ற வழியில ஏரோ மாடு குறுக்க வந்துச்சு, கழுத வந்துச்சு, கார் ஒழுங்கா வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா தூதர்கள் உதவி செய்வார்கள். நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டே கிளம்பி இருப்பீங்க, ஆனா கொண்டு சேர்த்திருப்பாங்க அங்க. அப்படின்னா தூதர்கள் இதுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். நமக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள், இவைகளிலே நம்மை பாதுகாத்து கொண்டு வந்து. So God has the angels to help us. யாருக்கு உதவி செய்ய? அந்த வசனம் எபிரேயர்ல வாசித்தோம் அல்லவா, 1:14, ரட்சிப்பை சுதந்திரிக்க. அதான் முக்கியம். நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருக்காக நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு தூதருடைய ஊழியம் நிச்சயம் உண்டு. அதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, ஊழியம் செய்யும்படி. இன்னும் ஏன் ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக தூதர்கள் இருக்கிறாங்கன்னா, ஊழியம் செய்கிறவங்களுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, போக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அதனால தான் குழந்தைகளை பாஸ்டர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணால் உங்கள் குழந்தைக்குரிய தூதர்களை அவர் கட்டளையிடுவார். உங்களை குழந்தைகளை பாதுகாக்கிற தூதர்கள் உண்டு, உங்கள் தொழில்களை பாதுகாக்கிற தூதர்கள் உண்டு. இன்னைக்கு தான் இந்த ஓப்பனாக உங்களோட பேசுகிறேன். எதற்கு ஊழியர்கள் வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், எதற்கு ஊழியர்கள் ஒரு ஸ்தாபனத்தை திறக்கிறாங்க, எதற்கு பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா, அவர்கள் இயேசுவின் நாமத்தில் தூதர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? கட்டளையிடுவார்கள். அப்படி கட்டளையிடும் போது அந்த தூதர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்வார்கள். இப்படி தான் வேதத்தில் நடந்திருக்கிறது. இப்ப யாக்கோபுக்கு எப்படி இது நடந்தது அதை பார்க்கலாம், கொஞ்சம் விளங்கும். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32, 1-2 வசனங்கள். நாம் சொன்னதெல்லாம் அங்க நடந்திருக்குது பாருங்க. அத மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யார் வந்தாங்களா? The angels of God met him அப்படின்னு இருக்கு. தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறார்கள். ஏன்? யாக்கோபு ஆபிரகாமுடைய சந்ததி. யாக்கோபு ஆபிரகாமுடைய 3rd ஜெனரேஷன், ஆபிரகாமிலிருந்து 3வது சந்ததி. ஆம், ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தேவதூதருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நாமும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த யாக்கோபுக்கு தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். 2ஆம் வசனம், கொஞ்ச நெஞ்ச தூதர்கள் வரல. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று. என்னவா? தேவனுடைய host of angels, not just a single angel, host of angels came and met Jacob. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும் போதே கவனமா கேட்கணும். ஒழுங்கா இந்த தூதருடைய ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை எடு. உன் பிள்ளைகளுக்கு எடு, உன் குடும்பத்துக்கு எடு, உன் வேலைக்கு எடு, கத்தட்ட கேளு. அதுக்கு தான் ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி ஜெபம் பண்றது, சபையில் ஜெபிக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா, யாருடைய உதவிக்காக தான்? தேவ தூதருடைய உதவிக்காக. ஆமென். அப்ப ஆண்டவரே நீர் வாரு என்றால் ஆண்டவர் சும்மா அவர் வரமாட்டார். அவர் முதலாவது எதை அனுப்புவார்? தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அதனாலதான் நீங்க பிரயாணம் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, ஜெபம் பண்ண சொல்லிட்டு போறீங்கன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்முடைய தூதர்களை அனுப்பும். நீங்க போற வழியில தூதர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். விபத்து இல்லாமல், வேதனை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் டிராவல்ல போயிட்டு ஏகப்பட்ட பேர் இல்ல. இப்போ ஒரு பெரிய இது ஒண்ணு நடந்துச்சு இந்தியாவில் இல்ல, 1-2 லட்சம் பேருக்கு மண்டை உடைஞ்சு என்னென்னவோ ஆகி போறாங்க. இது சத்துரு. ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் பல இடத்துல கூடுறாங்கல்ல, கேம்ப் நடக்குது,
பல ஆயிரம் பேர் கூடுறாங்க, கன்வென்ஷன் பெரிய பெரிய கூட்டமா நடக்குது, யாரும் செத்து போறதில்லை. அங்க யார் இருக்கிறா? கைவித்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தாம்பரத்துல எல்லாம் சிபிஎம் அந்த சபையின் கன்வென்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்தியாவில் உள்ள அவ்வளோ சர்ச்சிலேருந்து வருவாங்க. அவங்க எல்லாம் பல லட்சம் பேர் கூடுவாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் இருக்காது, யாரும் சாக மாட்டாங்க. அத்தனை லட்சம் பேர் வந்து சாப்பிட்டு கன்வென்ஷன் முடிச்சுட்டு பஸ் ஏறி வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வருவாங்க, அப்படி போவாங்க. நம்முடைய மதுரையில் கேம்ப் நடக்குது. இப்போ ஜனவரியில் 9,000 பேர் போயிருக்காங்க, வாலிபர்கள் மட்டும். 9,000 பேருக்கு மேல. யாரு சாகல, யாருக்கு ஒன்னும் ஆகல. ஏன்னா தேவன் இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க? கைவித்தி வாய்த்தரன்னு சொல்லி யார் இருப்பாங்க? ஏன் உனக்கு உன் வீட்டில் பிரச்சனை, ஏன் உன் வீட்டில் பாடு, உன் கம்பெனியில ஏன் பிரச்சனை அப்படின்னா உனக்கு உதவி செய்கிற தூதர்கள் இல்லை. வெறும் மனுஷனையே நம்பிட்டு இருக்கிற, நீயே ஏதோ செய்யலாம்னு நினைக்கிற. நீ தேவனுடைய பிள்ளையாக உண்மையான பிள்ளையா இருந்தவருடைய ரத்தத்தை நீ நேசித்து அவருடைய நாமத்தை நீ ஆராதித்து கர்த்தருக்கு நீ உண்மையா இருந்தீனா யாருடைய உதவி நமக்கு இருக்குது? தேவ தூதர்களுடைய உதவி. ஹல்லேலூயா. ஆனா தேவ தூதர்களுக்கு நேரடியாக நாம் கட்டளையிட முடியாது. யார் மூலம் தான் சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நாம் சொல்லணும். ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அவர் சொல்லிதான் வருவாங்க. வாசிங்க சங்கீதம் 91, வாசிங்க 91:11. உன்னை காக்கும்படி, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க கட்டளையிடுமா ஆண்டவர் கட்டளையிடுவாரா? ஆண்டவர் தான் கட்டளையிட முடியும். அப்போ நீங்க யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. அப்போ தூதருடைய ஊழியத்துல மிக முக்கியம் ஜெபம்தான். யாரு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே இங்க போறேன், இந்த காரியம் செய்ய போறேன், என் கூட மாறும், இந்த தொழில் செய்ய போறேன், என் கூட மாறும், இந்த கம்பெனிக்கு நான் போறேன், என் கூட மாறும், என் பிள்ளை பள்ளிக்கூடம் போது ஆண்டவரே எங்க கூட மாறும் ஆண்டவரே என்று சொல்லி யாரை நோக்கி ஜெபிக்கணும்? இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு உடனே இயேசு யாருக்கு கட்டளை கொடுப்பாரு? சொல்லுவார், இந்த மாதிரி என் பிள்ளை போறான், என் மகன் போறான், என் மகன் போறான், உடனே போய் என்ன செய்யுங்க, பாருங்க, போய் காரியங்களை செய்யுங்க. யார் சொல்லி அனுப்புவான்? தேவன் சொல்லி அனுப்புவார். கை வைத்து எத்தனை பேருக்கு இந்த ஊழியம் வேணும்? கையை நல்லா வைத்து 2 நிமிஷம் எல்லாம் கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இயேசுவை நீர் அனுப்பி கொடுத்து உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கிற இந்த வல்லமுள்ள சேவை. சொல்லுங்க சொல்லுங்க வயதில் சொல்லுங்க, இந்த வல்லமுள்ள சேவை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், எங்கள் சபைக்கு வேணும். உம்முடைய தூதர்களை அனுப்பி யாக்கோபை பாதுகாத்தீரே, யாக்கோபை பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. ஏன் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க? ஆதியாமத்துக்கு போவோம் வேகமா. 32ல் why host of angels அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து சண்டை போட்டு ஏசா, அவன் வந்து எதிரி அவனுக்கு. ஆகவே இப்ப ஏசா அங்கிருந்து புறப்பட்டு வர்றான். வாசிங்க 6ஆம் வசனம் 32:6 6ஆம் வசனத்துல அதுல கடைசி வரி அங்க வாசிக்கிறோம். அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். பாருங்கள், யாக்கோபை எதிர்கொள்ள, யாக்கோபை சந்திக்க 400 பேரோடு ஏசா வருகிறான். கவனிங்க நல்லா. உனக்கு விரோதமா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு தெரியாது உன் குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, உன் பிள்ளைகள் என்ன பண்ணலாம், இந்த பிள்ளை டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு இந்த வழியா தான் போகுது, இவன் இந்த வழியா தான் கார்ல போவான், இவனை என்னைக்கு கவுக்கலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி உனக்கு எதிரிகள் இருப்பாங்க, மறைவான எதிரிகள் இருப்பாங்க, மறைவான கண்ணிகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் ரட்சிக்கப்பட்டால் இயேசு நமக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி தருவார். ஆமேன். சத்தத்தை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஏசா எப்படி எதிரியானான்? 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27 எடுத்தீங்கன்னா அங்க நம்ம பார்க்கிறோம். 41 27 41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம். கவனிங்க, நமக்கு எதிரிகள் எப்படி வருவாங்கன்னு கவனிங்க. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க கார் வாங்கினா, வீடு வாங்கினா, நல்ல வேலை எடுத்து நல்ல கல்யாணம் நடக்குது, காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எதிரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அப்போ யாக்கோபை தன் தகப்பன் என்ன செய்தது நிமித்தம் ஆசீர்வதித்த எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சத்தத்தை வைத்து சத்தமா வாசிக்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதி நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து. பகைத்து சும்மா இல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை என்ன செய்து போடுவேன், கொன்று போடுவேன். என்ன செய்து போடுவேன், இன்றைக்கு உன் குடும்பத்தை அழிப்பதற்கு தான் உன் திட்டம் போடுறான். நீங்க செய்திகள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒருத்தன் மனைவியை தொண்டு தொண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துருக்கான்ல. எவ்வளவு பயங்கரமான ஆளா இருப்பான். இன்னைக்கு புருஷனை கூட நம்ப முடியல, மனைவியை நம்ப முடியல. உலகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யாரையும் நம்ப முடியல. நாம் நம்புகிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதான் நான் பாடின பாட்டு, உண்மைத்தான் நம்பி இருந்தோம். நம்புறவங்களை கை வைத்து சொல்லுங்க சீக்கிரம், ஆமைன்னு சொல்லுங்க. அதுக்காக புருஷனை சந்தேகப்பட்டுட்டே இருக்காத, அது பெரிய பிரச்சனை வந்துடும். அதே நேரத்தில் யாருடைய பாதுகாப்பு தேவை, புரிந்தால் கை வைத்து ஆமைன்னு சொல்லும்படி கேட்கிறேன். அப்படி தூதருடைய உதவிகள் நமக்கு வேண்டும். இப்ப சொல்லுங்க, யாக்கோபுக்கு யார் எதிரி? ஏசா. ஏன் எதிரி? யார் ஆசீர்வதிச்சதுனால? இப்ப கை வைத்துங்க. உங்களுக்கு ஏன் எதிரிகள் வர்றாங்க? உங்களை யார் ஆசீர்வதிக்கிறா? கை வைத்து சொல்லுங்க, என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உயர்த்துறாரு, அதனால எதிரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இப்படி வருகிற சூழ்நிலை, இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, என் யாக்கோபு என் மகனை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இப்போ அந்த 32 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ வந்தீங்கன்னா, இப்ப யாக்கோபு பரிவாரங்களோடு என்ன செய்கிறான்? புறப்பட்டு வருகிறான். பரிவாரங்களோடு அவன் புறப்பட்டு வருகிறான். எப்படி வர்றான் பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. 32:10. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. காரணம், நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது எல்லாம் வாசிக்க அந்த வசனத்தை. இப்பொழுது நான் 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சவங்களா நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னால அப்படிதானே? அப்படிப்பட்டவங்க மட்டும் கை வைத்து ஆமென் சொல்ல கேட்கிறேன். இப்பொழுது சத்தமா சொல்லுங்க. இப்பொழுது என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அடுத்த பொழுது வருது, இதை விட மகிமையாக என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். காரணம், கை தட்டுங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். முந்தி இருந்த மாதிரி இல்ல, இப்பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். உண்மையாய் வந்து ஆராதிக்கிறவர்களை யார் ஆசீர்வதிக்கிறார்? அப்போ now you know the reason why God sent the angel to Jacob, such a host of angels. Why? That Esau he comes with 400 men, but God sends host of angels. ஏசா 400 பேர் கூட தான் வர்றான், ஆனா கர்த்தரோ சேனையை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த மாதம் நான் இதை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நான் 37 வருஷம் இந்த டீச்சிங்கை நான் உள்ளே கொண்டு வரல, ஆனால் நம்முடைய சபையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லும் போது சில நேரங்கள் ஆராதனை நடக்கும்போது நான் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க, கர்த்தருடைய தூதர்களுமே சூழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவேன், தேவன் நம்மத்தில் இருக்கிறான்னு சொல்லுவேன். ஆவிக்குரிய கண்கள் திறந்தாங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசி 2 ராஜாக்கள் 6:17. அந்த எலிசாவின் அந்த குகையை சுற்றிலும் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். கவனிங்க, எலிசா அதாவது தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரன். ஆனா தீர்க்கதரிசி அந்த இருக்கிற இடத்தை சுத்தியும் பெரிய படம் இருக்குது. அந்த சமாரியாவில் பெரிய ஆர்மி வந்துருச்சு. அந்த சர்வெண்ட் பயப்படுறான். அப்ப எலிசா சொல்றாரு, நம்மளை சுத்தி யார் இருக்கிறாங்கப்பா? தூதர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவனால பார்க்க முடியல. உடனே யார் ஜெபம் பண்றா? எலிசா ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்றாரு? இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செய்தருளும் சொன்ன உடனே பார்த்தானா? வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். சொல்லுங்க, வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இப்ப சொல்லுங்க, எல்லாரும் ஏஞ்சல பார்க்க முடியுமா? தூதர்களை பார்க்க முடியுமா? முடியாது. சத்தமா சொல்லுங்க, முடியாது. உன் கண்களை யார் திறக்கணும்? கண். இந்த கண்ணு வந்து ஆவிக்குரிய கண். இந்த கண்ணு இல்லை. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கும். சிலருக்கு கண்ணை 3 மாதிரியே பார்ப்பாங்க, 1.5 கண்ணில் பார்ப்பாங்க. என்ன இந்த 2 கண்ணு அது வேற. ஆனால் ஆவிக்குரிய
கண். இந்த ஆவிக்குரிய கண்களில் எல்லாவற்றையும் பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய கண்களிலே எல்லாவற்றையும் உணரலாம். அதனால தான் உங்களுக்கு தெரியும், நம்முடைய சபையில் அநேக நேரங்களில் வல்லமை முகாம்கள் நடக்கும். கர்த்தர் வந்து இறங்குவார், அற்புதங்கள் நடக்கும். ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் எதையும் பார்த்துருவேன். வந்து சொல்லு வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு போடுறதுக்கு ஓடி இருப்பா. ஒரு முறை பார்க்குறேன், அந்த திடீர்னு பக்கத்துலேருந்து ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவள் ஸ்டாஃப் நர்ஸ். அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் வீட்டுக்குள்ளே போய் தூக்கு கயிறு எடுத்து போட ஓடுகிறாள். தகப்பன் தாய் வந்து அழுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை கேட்டேன், ஏன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலை முடிந்து வந்து ஏன் ஓடினாய் என்று கேட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன். என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டால் எதையும் பார்க்கலாம். முதல்ல உன் சபையை பற்றி தெரிஞ்சுக்கோ, ஊழியக்காரனை பற்றி தெரிஞ்சுக்கோ. நீங்கள் கூட உங்களை வீட்டுக்கு நான் விசிட் பண்ண மாட்டேன், உங்களை நான் பார்க்காம தான் இருப்பேன். ஆனால் உன் ரகசியத்தை தேவனே எனக்கு சொல்லிக் கொடுத்து. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? இயேசு நாத்தான் வேலை பார்த்தாரா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாத்தான் வேலை என்பவன் வந்தபோது சொன்னார், நீ அத்தி மரத்தில் கீழே இருக்கும்போதே உன்னை என்ன செஞ்சேன்? நான் கண்டேன். அப்படி என்றால் ஆவிக்குரிய கண்கள் திறந்த தீர்க்கதரிசிகளால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறந்த மக்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனால தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுவீங்க, எங்கள் அப்பா அட்மிட் ஆகியிருக்கார், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் போது அட்மிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும், பிறக்குமா பிறக்காதா, செத்து போகுமா உயிரோடு இருக்குமா. நீங்கள் சொன்ன அடுத்த சில வினாடிகளில் குழந்தை பிறந்திருக்கிறது இங்கேருந்து பார்த்துருவோம். அதனால தான் ஜெபம் பண்ணுறேன் இங்கேருந்து. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஏன் போதகர் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரவதில்லை? இருக்கிற இடத்துல இருந்து நீ உனக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அதே நேரத்தில் உனக்கு பிரச்சனைனாலும் அது எனக்கு உடனே தெரியும். பிரச்சனை ஏதோ ஒன்று வருது, உடனே நான் ஃபோன் பண்ணிட்டு நானே புறப்பட்டு வருவேன். எனக்கு தெரியும். ஏனென்றால் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கை வைத்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு குடும்பம் இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்க சென்னையில் இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து விட்டது. அவங்களுடைய மகள் சென்னையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் வந்து நான் செத்து போகிறேன் என்று வீட்டுக்கு ஓடி வர்றான். அவங்க ஓடி வந்து அப்போ அவங்க இங்கே வந்து அழுகிறான். உடனே ஆண்டவர் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அந்த பிள்ளை ஏதோ ஒரு பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு காரை கொண்டு நிறுத்தி அந்த பிள்ளை ஏற சொல்கிறான். இங்கேருந்து நான் பார்க்குறேன், அதை அவள் ரெஃப்யூஸ் பண்ணுறா. பிரச்சனை நடக்குது. வீட்டுக்கு ஓடி வர்றா. அப்பா அம்மாட்ட ஏதோ சொல்கிறா. இவங்க அவளை அடிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த தப்புன்னு சொல்லி ஓடி போய் பாருங்கள், அந்த ஆள் யார் கண்டுபிடிங்கன்னா ஓடி போய் கண்டுபிடிச்சாங்க. தாம்பரத்தில் அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். எத்தனை பேருக்கு புரியுதா? கை வைத்துக்கு விளங்குதான் நான் சொல்கிறது? என்ன பேசிகிட்டு இருக்கேன் நான்? இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? யாருடைய என்ன கண்கள் திறக்கப்படுறது? அப்போ ஊழியர்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுமா? தேவன் வெளிப்படுத்துவாரா? சொல்லுவாரா? ஆனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ இந்த ஆலயத்தில் தேவனுக்காக நீ நின்று கொண்டிருந்தால் உன்னை பற்றி தேவன் எனக்கு சொல்லுவார், ஊழியருக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு இவ்வளவு தெரியணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களோடு இருக்கிற தூதர்களையாவது என்ன செய்யணும்? நீங்க எத்தனை பேருக்கு அதுக்காவது உங்க கண் திறக்கப்படணும்? கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கையை நல்லா சுத்துங்க. என்னை சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள். யாக்கோபுக்கு தூத சேனை வந்து இறங்கினது காரணம் இயேசு அவனை அழிக்க வருகிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31ல் ஏற்கனவே இவங்க மாமனார் வந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வர்றான். வந்து யாக்கோபை மிரட்டும்படி அங்கே வருகிறான். அந்த 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்பொழுது லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தார். ஆனால் உடனே அந்த ராத்திரி தேவன் அவனோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, இந்த ஜேக்கப் யாக்கோபோடு கூட தேவ தூதர்கள் இருந்துட்டே இருக்காங்க. அவனுடைய பிரயாணத்துல மாமனாரை வந்து அடிக்க வர்றான், பொண்ணை கொடுத்தவன் தான் வர்றான். கவனிங்க கவனிங்க. சிலருக்கெல்லாம் கல்யாணம் கட்டின உடனே அப்படியே ஆள் மாறிடுவாங்க. சர்ச்சு கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜபம் கிடையாதுன்னு போயிடுவாங்க. நீ எங்க போனாலும் யாருடைய பாதுகாப்பு உனக்கு தேவை? புரிந்தா? கைவிதி சொல்ல, யாருடைய பாதுகாப்பு வேணும்? அதனால தான் தேவனை நீ ஆராதிக்க வேண்டும், தேவனை நீ தொழுது கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பம் வேண்டுமா வேண்டாமா? குடும்பம் கட்டாயம் வேண்டும். அதை விட கட்டாயமாக யார் வேண்டும்?
இருந்தால் கை தட்டு. என்ன உட்கார்ந்து கிடக்கீங்க? கை தட்டுங்க. ஹல்லேலூயா. முன்னால உட்கார்ந்து இருக்கிறார், பைபிளை வாசி, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆகவே இது மிக முக்கியம், இது மிக முக்கியம். அப்போ தேவ தூதர்களை ஏன் அனுப்புகிறார் என்றால், நமக்கு பிரச்சனைகள் வருவது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப ஏசா 400 பேர் கூட வருகிறான். இந்த பக்கம் மாமனார் வந்தா அவன்கிட்ட இருந்து கர்த்தர் பாதுகாத்துட்டாரு. உடனே இந்த பக்கம் 32 அதிகாரத்துல ஏசா அங்கே அவனுக்கு விரோதமாய் வருகிறார். இப்போ யாருடைய உதவி வந்துருச்சு யாக்கோபுக்கு? தேவனுடைய உதவி. ஹல்லேலூயா. நான் வேகமாய் சுட்டி காண்பித்து விட்டு கொஞ்சம் உள்ள போனோம். இந்த 32ஆம் அதிகாரத்தில் 2 முறை யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். யாருக்கு தேவதூருடைய உதவி கிடைக்குன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு தான். வாசிங்க என்ன ஜெபிக்கிறான்? 9ஆம் வசனம் 32:9. ஃபர்ஸ்ட் பிரேயர். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர். இது ஜெபம் பண்ணுகிறார். முதல் ஜெபம். 24ஆம் வசனம் ஆதியாகமம் 32:24. the second prayer of Jacob. இரண்டாவது ஒரு ஜெபம் பண்றான். முதல்ல மொத்தமா இருந்து ஜெபம் பண்றான். ஆனா அவனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் பிரச்சனை தெரிஞ்ச உடனே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட போராடி. எல்லாம் கையை சீக்கிரம் கையை வைத்துங்க. முதலாவது தனி ஜபம். இல்ல தனியா ஜபம் பண்ணணும், குடும்பத்தோடு ஜபிக்கணும், சபையோடு சேர்ந்து என்ன செய்யணும்? ஜபிக்கணும். அப்போ இப்படி நம்ம ஜபத்தில் இருக்கோம். ஜபத்தை பற்றி யார் அக்கறை கொள்வதில்லை. உங்களுக்கு அவசியம்னா நீ எங்கனாலும் போற. ஆனா தேவன் உனக்கு அவசியமானால் தேவனுடைய சமூகத்துக்கு நீ வரலாமே. காலையில தேவனை தேடி ஜபம் குறைவாக இருக்கிறது. அதனாலதான் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உனக்கு இல்ல. தேவ தூதருடைய உதவி வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஜபம் ஜபம் ஜபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 10:2-3 வசனங்களை வாசித்தால் அங்கு ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். தேவ தூதருடைய உதவி யாருக்குன்னா ஜெபம் பண்றவங்களுக்கு தான். ஜபத்தை கனம் பண்றவனுக்கு, ஜபத்தை மதிக்கிறவனுக்கு, ஆலயத்தில் போய் நல்லா ஜெபிக்கணும், ஊழியரோடு சேர்ந்து ஜெபிக்கணும். 10:2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் எப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருந்தானா? இப்படி ஜெபம் பண்ண. ஒன்னு அடுத்த வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையெல்லாம் வைத்து கூட சொல்லுங்க. ஜெபம் வானத்தை திறக்கும். ஜெபம் தேவ தூதர்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்குது? சிலருக்கு சொப்பனம் பார்த்தீங்களா? எப்ப பாரு எங்க வீட்டில் ஏதோ உருட்டுது, கதவை யாரும் உடைச்சிட்டான். நீ ஜெபமனாம படுத்தினா பிசாசு வராம யார் வருவா? ஜெபமனாமலே தூங்கு, ஜெபமனாமலே படுத்துரு. வீட்டில் ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது. இந்த ஆடு மாடுகள் தான் சாப்பிட்டு தூங்கும் இல்ல? அது ஜெபமெல்லாம் பண்ணாது, அது பாட்டு சாப்பிடும் தூங்கும். வி ஆர் நாட் ஆடு மாடுஸ்ல. கை வைத்தி யாரால் உருவாக்கப்பட்டவங்க நாமெல்லாம்? கையை நல்லா வைத்து சொல்லுங்க. யாரால் உருவாக்கப்பட்டவங்க நாம? யாருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? கையை நல்லா வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஏன் வார்த்தையை கேட்கலன்னா ஆண்டவரை எப்படி நீ புரிஞ்சுக்குவ? தேவனை புரிந்து கொள். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள். இப்ப சொல்லுங்க, தேவதூதர்களை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவது எது? ஒரே வார்த்தை சத்தமா சொல்லுங்க. 3 தடவை சத்தமா சொல்லுங்க. ஜெபம் சொல்லுங்க. ஜெபம் ஜெபம். ஹல்லேலூயா. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620 East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.